அடி அப்படிங்கிற இடத்துல அவள் ரொம்ப உக்ரமாகவும் ரொம்ப அக்னி உஷ்ணம் தாங்க முடியாமல் மிளகாயிலேயே அவள் இருக்கிறதாகவும் எனக்கு ஒரு புது அவதாரத்தை உருவாக்கணும்னு ஒரு ரூபத்தில் எனக்கு பதிவு பண்ணினான். அப்போ நான் ரொம்ப பயந்தேன். அம்மா, நீ இப்படி இருக்க, இப்படி எப்படி உன்னை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். அப்போது அவள் எனக்கு சொன்னது, தத்தாத்திரேயரை பார்த்துருக்கியான்னா, தத்தாத்திரேயர் போல என்னை உருவாக்கணும் அப்படின்னா, லோகத்தில் எல்லாருக்கும் சாந்தமும் எல்லாருக்குள்ளேயும் வன்மைகள் பொறாமைகள் போன்ற நிலைகள், பேராசை போன்ற நிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். பொதுவாக குழந்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நெருக்கடியில் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு இது ஞானம் கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக மாறும். அம்பாள் கையில் கமண்டலம், ருத்ராட்சத்தில் ஓம் என்ற பிரணம மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கிறதாக எனக்கு சொல்லி, அதனால ஓம் ஓம் என்ற ரிங்காரம் அவள் இருக்கிற இடத்துல கேட்டால் எல்லா விதமான தெரியும். எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கணும், ஆனால் ஆன்மீகம் குறைஞ்சுட்டே வருது. இந்த ஆன்மீகத்தை பூர்த்தி செய்யணும். அம்பாள் ரிஷி ரூபத்தில் சாந்த சுரூபமாக உருவாக்கணும்னு எனக்கு ஒரு அடியனுக்கு ஒரு கட்டளை. அதனால இந்த ஒளியை உங்களுக்கு நான் பேசுகிறேன். இப்போ அம்பாளுடைய மந்திரம், அதர்வன பத்ரகாளியாக இருக்கக்கூடியவளை, சிம்ம ரூபிணி கர்ஜனையோட இருக்கக்கூடியவளுக்கு சாந்த ஸ்வரூபமான மந்திரம். ஓம் குருதேவ அவதார ரூபே ஸ்ரீ தேவருத்ர சர்வரூபே ஞானபாதாஷ்டாய ரூபே ஓங்கார பிரதாய ரூபே ஸ்ரீ மகாபிரதிஷ்ட அவதார ரூபே ஸ்ரீ அவதார ரூபாம் ஸ்ரீ மகாதத்தாத்ரேய அவதார ரூபாம் பிரதாஸ்தாய அவதார ரூபாம் கிருப்பமந்திர அவதார ரூபாம் கிருஷண்யாத்தான ரூபாம் யோக பிரண்யாத்தான ரூபாம் ஓம் சப்தர்ஷி ருத்ராத்ராய ரூபாம் சர்வருத்ர